அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எப்போவும் மாதத்தின் முதல் நாளில் நாம் என்ன செயல் செய்கிறோமோ அது அந்த மாதம் முழுவதுமே பிரதிபலிக்கும். அதனால் மாதத்தோட முதல் நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம், எவைகளை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டோட வளர்ச்சிக்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் ரொம்ப முக்கிய காரணம். பொருளாதார வளர்ச்சி என்பது நம்முடைய செலவுகளை பொறுத்து தான், சிக்கனத்தை பொறுத்து தான் அமைகிறது. அந்த வகையில் மாதத்தின் முதல் நாள் நாம் என்ன செய்கிறோமோ அந்த விஷயங்கள் அந்த மாதத்தோட எல்லா நாட்களிலுமே பிரதிபலிக்கும். அதாவது மாதத்தோட முதல் நாளே ஒரு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அந்த மாதம் முழுவதுமே சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுபோல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் மாதத்தின் முதல் நாள் என்பது ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுகிறது. தமிழ் மாதமாக இருந்தாலும் ஆங்கில மாதமாக இருந்தாலும் இது மாதத்தோட முதல் நாள் ரொம்பவே முக்கியமானது தான். தமிழ் மாதத்தை தான் நாம் கருத்தில் எடுத்துக்கிறணும் நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு வகையில் சரிதான். ஆனால் ஆங்கில மாதத்தோட முதல் நாள் தான் நமக்கு சம்பளம் வருது. அந்த முதல்ல ஆரம்பத்தில் இருந்து தான் நாம் ஒரு மாதத்தை தொடங்குகிறோம். தமிழ் மாதம் என்பது ஒவ்வொரு மாதமுமே ரொம்பவே முக்கியமானதாக நம்ம தமிழர்கள் கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு மாதத்துலேயுமே மாதப்பிறப்பு அப்படிங்கிறத ஒரு தனி விசேஷமாகவே வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது ஆங்கில மாதத்தை அடிப்படையில் வைத்து தான் நமக்கு செய்கிற வேலைகளுக்கு கூலி கிடைக்கிறது, சம்பளம் கிடைக்கிறது. அந்த வகையில் இந்தந்த விஷயங்கள்லாம் நாம் மாதத்தோட முதல் நாளில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படி என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மாதத்தோட முதல் நாள் தான் பெரும்பாலும் அனைவருக்குமே சம்பளம், வருமானத்தை ஈட்டக்கூடிய நாளாக வருகிறது. சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் கூட அன்றைய நாள் செலவை அன்றே செய்யாமல் மாதத்தோட முதல் நாளில் வீட்டில் மனைவி கிட்ட அல்லது அவங்களே வைத்து செலவழிக்கிறவங்களாக இருந்தால் கூட அவங்களே அந்த மாதத்தில் முதல் நாள்லேருந்து கணக்கு எழுதி வைத்துட்டு செலவு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த மாதம் இவ்வளவு தான் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு மீதியை சேமிப்புக்காக ஒதுக்கி வச்சுட்டு வேலையை நம்ம செலவுகளை செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்ப சாமர்த்தியமான ஒரு செயல். இந்த செலவுகளை நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையும். மாதத்தோட முதல் நாளே சிக்கனத்திற்கு, சேமிப்புக்கு சிக்கனமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அளவிற்கு இப்போ பெண்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட காசை எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தான் அவங்க செலவே செய்வாங்க. அதனால தான் மனைவி கிட்ட கையில் பணம் கொடுக்கணும்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. கட்டாயம் ஒரு இக்கட்டான நேரத்தில் அவங்க கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி செய்வாங்க. மாதத்தின் முதல் நாளன்று கட்டாயம் கடனாக எவருக்குமே பணம் கொடுக்கக்கூடாது. முதல் நாளன்று கொடுக்கப்படும் கடனானது திரும்ப வர்றதுக்கு அவ்வளோ சான்ஸ் கிடையாது, கண்டிப்பாக திரும்ப வராது. யாராவது எவ்வளவு அவசரமாக அன்றைய நாளில் பணம் கேட்டாலும் நிச்சயமாக அவங்களுக்கு கடன் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சொன்ன தேதிக்குள்ளே அவங்களால பணத்தை திரும்பி கொடுக்க முடியாமல் அது போயிடும். அது மட்டும் இல்லை, நாம் நல்ல செலவுகளுக்கு மீதி உள்ள பணத்தையும் நாம் செலவழிக்க முடியாமல் அது போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாதத்தோட முதல் நாள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. அதே போல் கடனாக எந்த பொருளும் நாமும் போய் வாங்கக்கூடாது. கடைகளில் ரொம்ப தெரிஞ்சவங்க சொந்தக்கார கடையாக இருந்தால் கூட நாமும் கடன் வாங்கக்கூடாது மாதத்தோட முதல் நாள். அதே போல் மாதத்தோட முதல் நாள் ஆடம்பர செலவு செய்யாமல் மற்றவர்களுக்காக செலவு செய்வதும் ஒரு நல்ல முறைதான். மற்றவர்களுக்காக அப்படிங்கிறபோது அது தானம் அப்படின்னு போயிடும். அதனால் மற்றவங்களுக்காக செலவு செய்வது நல்லது. ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு எதிர்கால திட்டம் வச்சுருப்பாங்க, அது சீட்டு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி சேமிப்புகள்லாம் இருக்கும். நகை சீட்டு, பணம் சீட்டெல்லாம் வைப்பாங்க. அந்த சீட்டுகளை பணம் கொடுக்கலாம். அது சேமிப்பு அப்படிங்கிறதுனால அதுக்கான செலவுகளை செய்யலாம் கண்டிப்பாக. அதே போல் மாதத்தின் முதல் நாள் சம்பளமாக உங்கள் கையில் பெரிய தொகையை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 108 ரூபாயாவது எடுத்து அல்லது 101 ரூபாயாவது எடுத்து குலதெய்வத்துக்கு அதை வச்சு அதை வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு முதல்ல அந்த காசை எடுத்து சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமி ரூமில் அந்த பணத்தை வச்சுக்கிறலாம். அது நமக்கு அது தொடர்ச்சியாக நமக்கு அப்படியே வச்சுட்டே வரும்போது நமக்கு பணம் சேரும், நமக்கு செல்வம் நம்ம வீட்டில் வளரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே போல்
எந்த ஒரு வரவு செலவு கணக்கை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மாதத்தோட ஒவ்வொரு நாட்களுக்குமே எந்த மாதப்பிறப்பு எந்த நாளில் தொடங்குது அப்படின்னுங்கிறத வைத்து இது முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா பால் அரிசி இந்த மாதிரியான பொருட்களை வாங்கலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சகோதரர்களுக்கு தேவையான எதையாவது செய்யலாம். புதன்கிழமை அப்படின்னா புது துணிமணிகள் வாங்கலாம். வியாழக்கிழமை அப்படின்னா குரு மாதிரி அல்லது அப்பா அம்மாவுக்கு பெரியவங்களுக்கு எதையாவது பணம் கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கல் உப்பு வாங்கலாம். சனிக்கிழமையாக இருந்தால் ஆஞ்சநேயர் கோவில் அல்லது சிவன் கோவிலுக்கு தேவையான ஒரு தானத்தை வாங்கி கொடுக்கலாம். நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரியான பொருட்களை வாங்கலாம். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சிவன் கோயிலுக்கு சென்று வரலாம். அந்த மாதிரி அதற்கான செலவுகளை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தோட இந்த 7 நாட்கள்லையும் என்னென்ன செலவுகள் முதல் செலவாக செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். பொதுவாகவே மாதத்தோட முதல் சம்பளத்தில் மல்லிகை பூவும் கல் உப்பும் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா பால் வாங்கலாம். பால் வாங்குறதும் ரொம்பவே சிறப்பு. ஆகவே இதுதான் நண்பர்களே, ஒரு மாதத்தோட முதல் நாள் செலவு கணக்கு எழுதி வைத்து நாம் தொடங்குறது ரொம்பவே நல்லது. அது மட்டுமின்றி நம் வீடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா சிக்கனம் என்பது, சேமிப்பு என்பது ரொம்பவே அவசியம். அதனால் மாதத்தோட முதல் நாள் இப்போ வரும் முதல் கொண்டே இதை நம்ம ஆரம்பித்தோம்னாலும் நம்ம வாழ்க்கை சுபமாக இருக்கும். அனைவரும் நல்வாழ்வு வாழ, சுபிட்சமாக வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.